ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக அரசியலில் ஒரு புது வரவாக விஜய் அவர்கள் வந்ததுலேருந்தே பல்வேறு பார்வைகள் சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு புதுசாக சினிமா துறையிலிருந்தே வந்த 2 பேருக்கிடையே ஒரு சர்ச்சையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் ஒரு வார்த்தை போர்கள்லாம் போகிறத பார்க்க முடிகிறது. திரு கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய கட்சி தொடங்கிய 8வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது அவர் பேசுகிறார். நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. நான் அரசியலில் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் ஏன் அப்படின்றத சொல்கிறாரு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், வந்திருந்தா நான் வேறு இடத்துல இருந்திருப்பேன்னு நிறைய விஷயங்கள் அவருடைய தொண்டர்களுக்காக அவர் பேசும்போது ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஆகிவிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறார். ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இது விஜய்க்கான ஒரு மெசேஜா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. அது பெரிதாகிறது. விஜய் அவர்களுடைய தரப்பிலிருந்து அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் இதுக்கு பதில் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் எப்படி டிவியை உடைச்சிங்க, ஆனால் நீங்கள் சரியாக அரசியல் செய்யலை, அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் எங்கள் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துவோன்னு அவங்க பதிலடி கொடுக்க இது ஒரு வார்த்தை போராக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தில் கமல்ஹாசன் அவர்கள் விஜயை எதிர்த்து தான் இந்த விஷயத்தை சொன்னாரா, விஜயை எதிர்க்கிறாரா, இது விஜய் வர்சஸ் கமல்ங்கிற போட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறதா பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றனர். அதே போல திரு முஸ்தபா அவர்கள் தமிழக முஸ்லீம் லீக்கிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பில் திரு காமேஷ் அவர்களும் நம்மோடு இணைகின்றார். அதே போல கொங்கு இளைஞர் பேரவை சேர்ந்த நம்மோடு விஜய் அவர்கள் பற்றி தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தனியரசு அவர்களும் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற, இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தக்கூடியது தான். எம்ஜிஆர் ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு அவங்க மாத்துறாங்கன்றது ஒரு நடிகருடைய திறனை பொறுத்து இருக்கிறது. இது சொன்னது ஒரு லாஜிக்கான விஷயம் தானே, நார்மலான விஷயத்தை தானே கமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன் இவ்வளோ எதிர்வினை இதுக்கு? இல்லை மேடம், கமல் சொன்ன விஷயம் இருந்தாலும் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா அவருக்கு நடக்கலை, மிச்ச பேருக்கு நடந்தா இருக்கு. என்னன்னு அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பத்தி தானங்க பேசிக்கிறார். அதை தான் சொல்றேன். அவர் நான் தோல்வி அடைந்த அரசியல்வாதின்னு அவரே சொல்லிக்கிறாரு. இதை விட நீங்க என்ன புதுசா 20 வருஷத்துக்கு முன்னாடி கமல் நடிகராக இருந்திருப்பாரு, அரசியல்வாதியாக இருந்திருப்பாரு மேடம். நடிகராக தான் இருந்திருப்பாரு. அப்போ ரசிகர் தானே ஓட்டு போடணும் கமலுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் களத்தில் வராருன்னு சொன்னாலும் அப்போ ரசிகர் மன்றம் தான் ரசிகராக தான் இருந்திருப்பாரு. ரசிகர்கள் தான் அவனுக்கு வாக்களிக்க வேண்டும். அப்போ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நடிகராக இருந்து தான் அரசியல்வாதியாக மாறணும். இப்போ அது மாறி கமல் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று உண்மையாக நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்தது கரெக்டான வயசில் வந்துட்டாருன்னு சொல்கிறாரோ என்னதோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி அறுவடை பண்ண முடியல, இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க, அதில் மாற்றம் கிடையாது. இல்லை, நான் என்னோட அடிப்படை கொஸ்டினே என்னன்னா, நீங்கள் அவர் விஜய் தான் சொல்கிறாருன்னு நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ அவர் கட்சியை பற்றி பேசிக்கிறாரு. எனக்கு நிறைய தோல்விகளை நான் சந்திச்சிருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் அந்த ஃபுல் ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொண்டர்களுக்கு ஊக்கமளிக்கிற விஷயத்தில் அவர் நிறைய பேசுகிறார். கடைசி தொண்டன் இருக்கும் வரை நாங்கள் போராடுவோம்னு சொல்கிறாரு, நிறைய விஷயம் சொல்கிறாரு. அப்போ இது வேற அது வேற, நம்ம அரசியல் மயப்படுத்தணும், நிறைய விஷயங்களை பேசுறாரு. அது ஏன் நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இதில் இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் விஜய் இப்போ பார்ட்டி ஓப்பன் பண்ணி அந்த முதல் ஆண்டு விழா கொண்டாட போகிறார். அப்போ களத்தில் நிற்கும் போது விஜய் அரசியல் களத்தில் வந்திருக்கிறார். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மையம் என்ற ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அவரால் அதை நடத்த முடியாமல் 3.5 விழுக்காடுக்கு மேலே தாண்ட முடியாமல் அவர் யாரை எதிர்த்து வந்தாரோ, எதுக்காக அவர் டார்ச் லைட் வச்சாரோ, எதற்காக டிவியை உடைத்தாரோ, எதற்காக திராவிட இயக்கங்களை தவறாக அந்த காலகட்டத்தில் சொன்னாரோ, அதே திராவிட இயக்கத்தோட போய் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக வாசலில் நிற்கக்கூடிய நிலைமையில் மாறிட்டார். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் வரது தவறாக இருக்கும் மாதிரி விஜயை பார்த்து சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த அரசியல் களம் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ விஜயும் நடிகர், அது இங்கே இருக்கக்கூடிய கமல் இருக்கக்கூடிய இடமும் எங்கன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் களத்தில் இறங்கின உடனே எனக்கு அரசியல் ரீதியான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறார். அப்போ கமல் எங்கே இருக்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழகத்து கூடயே இருக்கிறாரு. நாட்டோட துணை முதலமைச்சரை சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கு ராஜ்யசபா எம்பியா போறாரு. அதுதான் சொல்றேன். சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் டிஎம்கே எம்பியா கூட ஆகலாம். டிஎம்கே அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அது சந்திச்சதுக்கு அப்புறம் எந்த டிஎம்கே திட்டினாரோ, எந்த டிஎம்கே ஊழல்னு விமர்சிச்சாரோ, எந்த டிஎம்கே டிவி கொடுத்தது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாரோ, அந்த டிஎம்கே அந்த உதவி சொன்னதான் இன்னைக்கு அவர் எம்பி. அதையும் சொல்றாரு நேரத்தில், நான் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும், அடுத்த வருஷம் நீங்களும் ஒழிப்பீங்கன்றார். அது நடக்குமா நடக்கலையான்னு பார்ப்போம். நீங்க கமல் இருந்த மாஸ் வேற, இன்னைக்கு
இன்னைக்கு மரியாதைக்குரிய அவர்கள் விஜய்க்கு இருக்கிற மாஸ் வேற மேடம். நீங்கள் வந்து என்னதான் கமல் அரசியல் களத்தில் இருந்தாலும் அன்றைய கால சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியா கமலா அப்போ யாருக்கு ரசிகர் கூட்டம் இருந்தது, யார் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாரை வந்து விரும்பினாங்க, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து யார் விரும்பினாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கமல் வந்து மையம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தால் கூட நகர்ப்புறத்தில் தான் அவரால் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்க முடியல தவிர எம்ஜிஆர் மாதிரி வந்து கிராமப்புறத்தை போய் அவரால் டச் பண்ண முடியல. விஜய் அவர்கள் வரவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டிகளும் கிராமத்திலையும் விஜய் வரணும் அப்படின்ற விஷயத்தை பேசப்படுது. அதெல்லாம் விஜய் இப்போ வராருன்னு சொன்னால் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் வந்த காலம் வேற, விஜய் வந்த காலம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களும் அரசியல் களத்தில் இல்லை, ஜெயலலிதா அம்மா அவர்களும் அரசியல் களத்தில் இல்லை, கமல் வரும்போது இல்லை. அதாவது சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை வந்து கமலுக்கு இருந்த வரவேற்பு விஜய்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா விஜய்க்கு வரவேற்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அவர் வந்தால் மக்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கமல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து சம்பவமாக இருந்தது. விஜய் வர்றது பார்த்தீங்கன்னா சரித்திரமாக இருக்குது. இந்த சரித்திர முடிவுகள் தான் சொல்லும் சரித்திரமா சம்பவமா தேர்தல் முடிவு தான். இல்லை நீங்கள் வரும்போதே பார்த்தாலே தெரிஞ்சிடும் மேடம். கமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமலோட இப்போ பெண்கள் வந்து விஜய் எப்படி பார்க்குறாங்க, நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி போய் பார்த்தா கண்டிப்பாக விஜய். நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறது மக்கள் எப்போ ஏற்றுக்குவாங்கன்னா நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் காட்டுங்க. நான் சொல்கிறது முஸ்துவா சொல்ல மேடம், மக்கள் சொல்கிறதா முஸ்துவா இங்கே பிரதிபலிக்கிறேன். அதை நீங்கள் மறந்துட்டீங்களா? நீங்கள் எத்தனை பேரை கேட்டீங்க? அதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், the final இது என்னன்னா ஓட்டு எவ்வளவு வருது, அத ஓட்டு களத்துல. அதெல்லாம் வந்து கமல் வந்து தொடர்ச்சியா வந்து தன் அரசியல் பயணத்தை வந்து தொடரல, தனியாவே தொடர. அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் கமலஹாசன் அவர்களுடைய கட்சியினரை நீங்க கேட்டீங்கன்னாலோ இல்ல அவங்க கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னாங்க, நாங்க தான் 10% 15% வச்சிருக்கோம் தான் அவங்களும் சொன்னாங்க. தேர்தல் முடிவு என்ன சொல்லுச்சுன்னா 3% தான் சொல்லுச்சு. இல்ல நீங்க அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபைனல் ரிசல்ட் வந்து அங்கதான் இருக்கு. இல்ல பொது தேர்தல் இப்ப அதுதான் மேடம் ரிசல்ட் இருந்தாலுமே நீங்க விஜயோட ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் களத்தில் வராருன்னு சொன்னா விஜய் ரசிகர் மன்றம் அவரோட பார்ட்டி பேரு இல்லாம இருந்தாலும் கூட விஜயோட முகத்தை வைத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடத்த வந்து 100க்கு மேற்பட்ட இடத்த பெறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வாக்காளர்களா மாற்றப்படுது. கமல் அந்த மாதிரி பண்ணல. அதுதான் வித்தியாசம். கேட்போம் திரு பிரகாஷ், இது கமல் அவர்களுடைய ஃபெயிலியர். அவர் ரசிகர்களை மாற்ற தவறிட்டாரு, அதனால வந்து எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, அவர் அப்படி பொதுப்படையா சொல்ல முடியாது, எங்களை சொல்ல முடியாது அப்படின்னா. நடிகர்களை அரசியலுக்கு வந்தவங்கள சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவாஜி கிடையாது, கமல் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் மட்டும்தான். எம்ஜிஆர் கொஞ்சம் விஜயகாந்த் இவங்க தான் சக்சஸ்ஃபுல். அதாவது நடிகர்களாக வரும்போது வர்றவங்கெல்லாம் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அதான் கமல் சொல்கிறார், ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேற. அந்த ரசிகர்களை நீங்கள் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும். அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, எம்ஜிஆர் வராரு நிற்கிறாரு, வராரு, ரசிகர்கள் கூட்டம் தான், எம்ஜிஆருக்கும் ரசிகர்கள் கூட்டம் தான். அந்த மனுஷன் வந்து ஏற்கனவே திமுகவில் இருந்து ஒரு ட்ராக், ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி, ஏற்கனவே ஒரு ஜஸ்ட் நாட் அன் ஆக்டர், ஏற்கனவே ஒரு ட்ராக் வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஊரா நைட்டு பகலுன்னு அந்த ஓட்ட வண்டி ஒன்றில் அவர் விஜயகாந்துக்கு கொடுத்த வண்டி, அந்த வண்டி சுற்றுப்பயணம் ஊரா சுற்றுறாரு, அலைகிறாரு. ரொம்ப கடினமான உழைப்பு, ரைட்டுங்களா? இன்றைக்கி வந்து நவீன யுகம். அதில் அந்த கடினமான உழைப்பு எம்ஜிஆருக்கு ஏன் தேவைப்பட்டதுன்னா அங்கே தான் ரசிகராக வாக்காளரான்றது டேர்ன் ஆகும். அந்த உழைப்பு ஏன் அவருக்கு தேவைப்பட்டதுன்னா, அப்போது காமராஜர் தன்னுடைய செல்வாக்கு இழந்து கிட்டத்தட்ட மறைந்த காலகட்டம். அப்போ அந்த பழைய ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்றது வந்து முழுக்க கலைஞர் எதிர்ப்பு வாக்குகளை கொண்டது. அதை அவர் அப்படியே எடுக்கிறார். அந்த அளவுக்கு வாக்கு வந்து வேற யாருக்கும் கன்வெர்ட் ஆகலை. இப்போ விஜயகாந்த் டிராவல் பண்ண வாக்கு எது? திமுக அதிமுக அல்லாத வாக்கு, ரெண்டும் வேணான்ற வாக்கு. சீமான் டிராவல் பண்ண வாக்கு தமிழ் தேசிய வாக்கு 8.2%, தமிழ் தேசிய வாக்கு. ப்ளஸ் அதுவுமே அது 2 பேருமே வேண்டாம், மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க விஜயகாந்துக்கு அப்புறம் சீமான் அப்படின்ற ஒரு ஃபிகருக்கு நின்றுச்சுன்னு வைங்களேன். ஆனால் இப்போது எம்ஜிஆர் வந்து அந்த மாசை பொலிட்டிசைஸ் பண்ணார், அந்த ரசிகர் மன்ற மாசை பொலிட்டிசைஸ் பண்ணார். கமலால் அதை பண்ண முடியல, ரைட்டா? கமல் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை 20, அதுதான் மக்கள் இவங்களும் சொல்கிறாங்க, விஜய் கட்சியும் என்ன சொல்கிறாங்க, அப்போ உங்களால் முடியல, நீங்கள் வந்து அப்போ எங்களால் முடியும் அப்படின்றது அவங்களோட பார்வையாக இருக்குது.
இப்போ நீங்கள் எங்களை ஏன் சொல்கிறீங்க? ரைட்டு, அதுதான் அவர் சொல்கிறார். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவருடைய ரீச் என்பது இன்னைக்கும் கமல் வந்து ஒரு வெற்றிப்பட கதாநாயகன் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கும் வெற்றிப்பட கதாநாயகன் தான். அது வந்து ஈக்குவல் டு விஜய், ஈக்குவல் டு அஜித், ஈக்குவல் டு எனிபடி ஃபீல்டில். இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஸ்டில் ஹீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்ட். ஹீ டாப்ஸ் அண்ட் ஹீ ஸ்கோர் ஸ்டோரி ஆன் ஸ்டோரி. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஸ்டில் அவர் அப்படி தான், ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட அவர் அரசியலுக்கு வரும்போது பரிணமிக்காமல் போனதுக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இதே ஆழ்வார்பேட்டையில் பிரிட்ஜுக்கு மேலே நின்று என்னை ஆர்ப்பரித்து வரவேற்றவங்களை எல்லாரையும் நான் பார்த்தேன். இல்லை, அது விஸ்வரூபத்தையும் சொல்லி விஸ்வரூபத்தையும் சொல்கிறேன். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் அவ்வளோ பேர் நின்னாங்க அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார். அவருக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் ரேட் இல்லை, ரைட்டா? அவரையும் 10%ன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கப்புறம் 3.5%ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரு பொலிட்டிசைஸ் பண்ணல, பொலிட்டிக்கல் அஜெண்டாக்குள்ளே அவர் வரல. இவங்க சொல்கிற மாதிரி திமுக எதிர்ப்புன்னு டிவியெல்லாம் உடைச்சிட்டு அதெல்லாம் உடைச்சிட்டு அவர் கட்சி சமரசம் செய்து கொண்டாருன்ற ஒரு அவர் கட்சி ஆரம்பித்த உடனே போய் அவரை பார்த்தது சீமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் போய் உட்காந்து ஒரு லாங் டேர்ன் பேச்சுவார்த்தைலாம் விஜயோட நடத்தினார்ல சீமான், அது மாதிரி முதல்ல போய் நின்னவர் எங்கள் அண்ணன் சீமா. அவர் யார் வந்தாலும் போயிடுவார். அப்படி இவர் வந்து இதுதான் எம்ஜிஆருக்கும் கமலுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா நடிகரே இல்லாமல் கட்சி ஆரம்பித்த வைகோ கூட அவரால் திமுக வாக்குகளுக்குள்ளே நுழைய முடியல. திமுக வாக்குகள் என்றைக்குமே சாலிடாக தான் இருக்குது. எம்ஜிஆரால் திமுக வாக்குகளுக்குள்ளே நுழைய முடியல. திமுக வாக்குகள் சாலிடாக தான். அது அவர் எடுத்தது காங்கிரஸ் ஓட்டுன்றது, அவர் எடுத்தது முழுக்க 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 காங்கிரஸ் ஓட்டு. நீங்கள் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். வட மாவட்டங்களில் தலித் ஓட்டு அப்படியே ஸ்வீப். தென் மாவட்டங்களில் வந்து காங்கிரஸுக்கு ஃபேவராக இருந்த வாக்குகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு, முழுக்க எடுக்கிறாரு. மயிலாப்பூர்லலாம் வந்து பெரிய அனந்த நாயகின்றவங்க பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்தப்புறம் முடிஞ்சு போச்சு. அதிமுகன்ற கட்சி இருந்ததுனாலேயே காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வரல. ஸோ இந்த ரசிகர்கள் வருவாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் மாதிரி பொலிட்டீஷியன் கம் ஆக்டர் கம் கட்சி தலைவர் அப்படின்னு வரும்பொழுது அவரோட டிராவல் என்ன, அவரோட டிராவல் விஜய் வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது அவங்களுடைய பார்வை. அதே இருக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் நம்ம வந்து வாழ்த்துறோம், அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கா? அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இல்லைன்றீங்களா? இல்லை, அதுக்கான சிம்டம்ஸ். எம்ஜிஆர் மாதிரி ஒரு கடின உழைப்பு இல்லை. விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாத் இல்லை. விஜயகாந்த் தானே ஆரம்பிக்கிறாரு. கேளுங்க, விஜயகாந்த் முழுக்க முழுக்க தனியாக நின்று தன்னை நிரூபித்து அவர் மட்டும் அந்த அதிமுக அலையன்ஸ்ன்ற ஒரு இதுக்குள்ளே போகாமல் அவர் நின்று இருந்தார்னு வைங்களேன், இன்னைக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத இந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய உடல் நலத்தை பேணி அவர் நின்று இருப்பாரே. ஆனால் அந்த தேர்ட் ஃபோர்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் தேர்ட் ஃபோர்ஸாக நின்று இருப்பார்னா அவர் இன்னைக்கு நிற்கிற இடமே, விஜயகாந்த் நிற்கிற இடமே வேற. அவருக்கு காம்படிட்டர்னா கமலும் வந்திருக்க முடியாது, விஜயும் வந்து கமலே சொல்ற நான் நிற்க வேண்டிய இடம் வேற என்ன, அந்த மாதிரி அவர் இருக்க வேண்டிய, விஜயகாந்த் இருக்க வேண்டிய இடமே வேற. அவரோட ரீச் என்பது வேற. அவரோட அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து சட்டமன்றத்தில் அவர் பேசின அந்த வீரம் இருக்கு இல்லையா, அந்த எம்எல்ஏக்களை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லைங்களா, அதமே வேற. ஸோ இதுல வந்து விஜய்க்கு எங்க லேப்ஸ் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா முழுக்க முழுக்க கீழே இறங்கி டிராவல் பண்ண தயாரா இல்லை. நீங்க வாழ்க்கையில டிராவல் பண்ணி அரசியல் பேசுறதே 45 நிமிஷம் தான். அது இதுதான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒய் பிளஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. இதை தான் கமல் சொல்றாரு. ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. ஓகே, கேட்போம். திரு காமேஷ், இது இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஃபெயில்டு பொலிட்டிஷியன், அவர் வந்து ஒரு தோல்வி அடைந்த ஒரு அரசியல்வாதிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உங்களோட தாவைக்காலிருந்து பேசக்கூடியவர்கள் ஒரு செய்தி தொடர்பாளர் அறிக்கையிலையும் அப்படிதான் வருது. ஆனால் இன்னைக்கு அவர் நாங்கள் ராஜ்யசபாவில் எங்கள் குரல் ஒலிக்க போகுது அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. நாளைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் 4 சீட் எடுப்போம், இதே கூட்டணியில் அவங்க தொடர்வார்களே ஆனால் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ எது ஃபெயிலியர் எது சக்ஸஸ்ங்கிறதுல அதுலேயே முரண்பாடு இருக்குல்ல? இல்லை, ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர்னு நம்ம சொல்லலை, அவரே தான் சொல்லிக்கிறார். ஆமாம், நேற்றுக்கு சொல்லும்போது
அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். 2022 ஜூன் 21 அன்னைக்கு விகடன் மேடையில் ஒரு விஜய் அண்ணாக்கு வந்து கமல் சார் வந்து ஒரு விருது கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்கிறாரு, தம்பி இந்த விருதோடு மட்டும் நிற்க போகிறதில்ல, வரும் காலங்களில் நமக்கு நிறையா வேலை இருக்குது, நிறையா விஷயங்கள் மாற்றக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீங்க, வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதே இது 2024 பிப்ரவரி 21 பேசும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவரோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அண்ணாவோட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் விஜய் அண்ணாவை அரசியலுக்கு வரணும்னு சொல்லி முதல்ல ஊக்குவிச்சேன், சொன்னதே நான் தான், இந்த கட்சி ஆஃபீஸில் தான் நடந்துச்சு, இங்கே பின்னாடி இருக்கிற ஆஃபீஸ்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறார். நேற்றுக்கு பேசும்போது 2021 அதே எல்லாமே வந்து அவரோட ஆண்டு விழாவில் தான் பேசுகிறாரு. சொல்லும்போது 20 வருடத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் இருக்கும் இடம் வந்து இந்த இடத்துல நான் பேசுகிற இடமா, என்னோட இடமும் வேறையாக இருந்திருக்கும், நான் பேசுகிற வார்த்தைகளும் இருக்குன்றார். இந்த இடத்துல மறைமுகமாக அவர் சொல்ல வருது என்னன்னா, இப்போ கமல் சாருக்கு வயசு என்ன 70, விஜய் அண்ணாக்கு வயசு என்ன 50. அப்போ இந்த 20 வருடம் சொல்கிறார்ல, அங்கேயே அவர் கிட்டத்தட்ட சொல்கிறாரு, நான் அடைய போகிற இடத்த என் தம்பி, அதாவது அண்ணனுக்கு கெட்டாது தம்பி கெட்டும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதை மறைமுகமாக சுற்றி காட்டுறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்னன்னா, இந்த இடத்துல அதுக்கப்புறம் அப்ப நீங்க மகிழ்ச்சி தானே அடையணும், ஏன் அவர் எதிர்த்து இல்ல வர அதுதான் சொல்ல வரேன். நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம் மேடம், ஏன் டிவியை உடைச்சீங்க அதுதான் அவர் எதுக்குல மேடம், அதுக்கு நான் அர்த்தம் வரேன். அவரு என்ன திட்டவே இல்லையே, நானும் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பார்வையில எடுக்கும்போது அவர் இதை வைக்கிறார். இப்ப கமல் சார்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியும்ல, அவர் முதல்ல ஒன்று சொல்லுவார், பின்னாடி ஒன்று சொல்லுவார். எது என்னன்னு புரியறதுக்கே நமக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகும். 10 வாட்டி படிச்சா கூட புரியாது. இவர் என்னதான்டா சொல்ல வர, சரி விட்றா அவரை அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு, உடனே நான் வந்து இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாரு அவர், விஸ்வரூபம் படம் போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்னாங்க, அவர்கள் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்த எனக்காக ஆதரித்த ரசிகர்களை தவிர வாக்காளர்களாக மாற மாட்டலன்னு நான் என்னோட கலா அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்கே தான் வந்து முரண்படுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் ஜெயிக்கிற இடமே வேறன்றாரு. எவ்வளோ முரண், அவர்கிட்ட இருக்கிற முரண் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்றாரு, வாக்காளர் அப்போ நீங்கள் அரசியலில் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தீங்கன்றதை நீங்க சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் ஃபீல்ட் அவுட் ஆகாமே வந்திருக்காருன்ற ஒரு பாயிண்ட் வருது. ரெண்டாவது, இந்த இடத்துல இருக்கிற டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். கமல் சார் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது கிட்டத்தட்ட 65-66 வயசுல ஆரம்பிச்சு வரும்போது அவர் கூட இருந்தவர்லாம் யார் மேடம், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து ஒரு லெக்ஸஸ் கார்ல ஃப்ரண்ட்ல போறாருன்னா பின்னாடி BMW பென்ஸ், அது நான் கண்ணுக்கு நேரம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஃபுல்லா லைனா போகுமே தவிர கள அரசியல் இறங்கி செய்யறவங்க யாருன்னு நீங்க பாருங்க, சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு விஜயோட யார் பணக்காரர்கள் வர மேடம். ஆனா இன்று விஜய் அண்ணா கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா மேடைக்கு மேடை புசியானந்தன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, போஸ்டர் அடிச்சு ஓட்டின 20 வருஷம். ஆனா நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்கினேன் 20 வருஷம் 30 வருஷம் யார் போஸ்டர் ஒட்டினானோ அந்த களத்துல நின்னான்னு தெரியுமா, அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தி மாவட்ட செயலாளரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல தான் நம்ம டிஃபரன்ஸ். இதை தான் எம்ஜிஆரும் செஞ்சார், புரியுதுங்களா? கமல் சார் உலக மகா நடிகன், உலக நாயகன். சார் அந்த மாவட்ட செயலாளருக்கே பணம் வாங்குனாங்கன்ற குற்றச்சாட்டு எல்லாம் கட்சிக்குள்ள ப்ரூவ் பண்ணுங்க, அது ப்ரூவ் பண்ணா குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் குற்றச்சாட்டு சொல்றேன். புஷி ஆனந்த் மறுக்கிறார். குற்றச்சாட்டு தானே, ப்ரூவ் ஆகல. ப்ரூவ் ஆனதா அதை பத்தி பேசணும், ப்ரூவ் ஆகாதது அதை பத்தி பேச தேவையில்லை. இப்போ நாங்க என்ன வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல களத்துல 20 வருடம் 30 வருடம் அவங்க உழைச்சிருக்காங்க. பிரகாஷ் கூட சொன்னாரு, எம்ஜிஆர் மாதிரி பொலிட்டிசைஸ் பண்ணலன்ட்டுன்னு. கண்டிப்பாக பொலிட்டிசைஸ் பண்ணவங்க தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அறிகுறியே தெரியலங்கறாரு. அதுதான் நீங்க மொத்தமா அரசியல் பேசினதே 45 நிமிஷம் சார். அதை வச்சு நாங்க எப்படி சார் முடிவுக்கு வருதுன்றார். தலைவரை விட்டுருங்க. நீங்க இருங்க, விஜய் கட்சி தான் சார் வர மேடம், அது ஒரு முகம், அதை வச்சுக்கோங்க. இப்ப அவர் சொன்னது என்னன்னா, எம்ஜிஆர் பொலிட்டிசைஸ் பண்ணார், அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்களான அந்த பாயிண்ட் தான் நான் எடுத்து வைக்கிறேன். விஜயனா பத்தி பேசினா அது வேற, அதுக்குள்ளேயே போல. எம்ஜிஆர் களத்துக்கு போய் ஊர் ஊரா சுத்தி பொலிட்டிசைஸ் பண்ணாருன்னு வருவாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றதுக்கு தன்னை பற்றி பேச வைக்கிறான் இல்லையா, அவன் தான் மாபெரும் தலைவன். தானே பேசிக்கூடாது. நான் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் முதலமைச்சரான என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்கிட்ட ஆட்சி கொடுத்து பார்க்குறியா, நான் என்னெல்லாம் செய்வேன், அப்படிப்பட்டவன் இல்லை. ஆனால் அவன் செய்யும் வேலையை மற்றவர்கள் பேச வைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தலைவன். இப்போ இதுக்கு வரேன், நீங்க சொல்றீங்களா அந்த பொலிட்டிசைஸ் பண்ணல அப்படின்றது. அரசியல் என்பது சேவை.
அது அவங்க ரசிகர்களுக்கு அவர் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவரோட வேலை என்ன தெரியுமில்ல, அவங்கள போயிட்டு அப்படி பார்த்துட்டு அவங்கள ஊக்குவிச்சு இவங்க தான் ஒரு அடையாளம் படுத்த இடத்துல தான் இருக்கு. என்ன அரசியல் படுத்த எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். 2000 முதல்ல ரசிகர் மன்றமா இருந்துச்சு, அப்புறம் நற்பணி மன்றமா ஆச்சு. நற்பணி மன்றமா ஆச்சுனா அரசியல் படுத்துறாங்களா? முடிக்கவே இல்லையா சிஸ்டர். 2009ல வந்து மக்கள் இயக்கமா மாத்துறாங்க. மக்கள் இயக்கமா மாத்துனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்காரு அவர். 32 உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் அது பத்தி? சத்தியமா தெரியும். சொல்ல விட்டீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. 32 இல்ல அவரு எந்த பிரச்சனையில இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஹிந்தி பிரச்சனை போகுது. ஆமா ஹிந்தி வந்து வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல அவர் அறிக்கை விட்டாரு. அறிக்கை விட்டாரு. ஆனா அறிக்கை விடுறது காமாசோமான்னு கூட விடலான்னு வச்சுக்கோங்க. அறிக்கை விடுறது வேறங்க. இன்னைக்கு வந்து இளைஞர்களை பெருவாரியான சக்தியா கையில வச்சிருக்கக்கூடிய விஜய், இவர் வந்து குறைந்தபட்சம் மவுண்ட் ரோட்ல நடந்து ஒரு ஊர்வலம் அதை கண்டிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல அதுதான் the difference between ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. நீங்க உங்க ஆஸ்பெக்ட்ல நீங்க பேசுற தலைவனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவரோட தலைமையே வேற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் பத்தி ஒரு நிமிஷம். எம்ஜிஆர் வந்து ஆக்டிவா இவ்வளவும் பண்ணா கூட சரி, எம்ஜிஆர் அப்படி பண்ணிட்டார், எம்ஜிஆர் இப்படி பண்ணிட்டார். கலைஞர் வந்து உட்காந்து அரசியல் பண்ணுவார், எழுதி அரசியல் பண்ணுவார். ஆனா கூட எங்க தலைவன் இப்படி, எங்க தலைவன் அப்படி பார்த்தா இப்படி நடந்தா இப்படி. அதே மாதிரி ஒரு பில்டப் பாத்தீங்கன்னா இவங்க கிட்டே நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய சொல்லுங்க. எங்க தலைவன் வந்து அப்படி, தலைவன் பேசுறதே 45 நிமிஷம் தான். பேசவே விடாம தடுத்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படி பதில் சொல்லுங்க? நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. பாலிடிக்ஸ் என்பது என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த சேவை மனப்பான்மையை அவங்க ரசிகர்கிட்ட கொண்டு வந்து தோழர்களாகவும் தொண்டர்களாகவும் மாத்துறாரு. 2004 இருந்து மக்கள் இயக்கமாக்கி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் விலையில்லா விருந்தகம்னு ஒன்று போடுறாங்க. அப்புறம் ரொட்டி பால் முட்டை திட்டம், தன்னோட கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணாதீங்க, அது வேண்டாம்னு சொல்லிட்டு 10 வயசுக்கு குழந்தை கீழே இருக்கிற ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக ரொட்டி பால் முட்டை திட்டம்னு ஒன்று பண்றாங்க. குருதியகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏன் குட்டி கவர்மெண்ட் சொன்னா, ஒரு கவர்மெண்ட் செய்யறத 1 ஹவர்ல உங்களுக்கு ரத்தம் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 ஹவர்ல உங்களுக்கு ரத்தம் அவர்கள் மூலமாக வந்து உங்ககிட்ட சேரும். ஒரு ஆப் நடத்துறாங்க. பசங்களுக்கு வந்து பயிலகம்னு நடத்துறாங்க. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஆங்கிலம் முக்கியமாக கிராம பள்ளிகள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு இதை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. மேடம் ரொம்ப அப்போ காலை உணவு திட்டம்னு ஒன்று கவர்மெண்ட் போடுது, அது என்ஜிஓ வேலையா மேடம்? அது இருங்க மிகப்பெரிய திட்டமாக சொல்லி எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து பார்த்துட்டு நாங்களும் இது ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்களே. அப்ப பசங்களுக்கு காலை உணவு திட்டம் கவர்மெண்ட் போடுது, அது வந்து என்ஜிஓ. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாப்பாடு போடுறதுல அது ஒரு திட்டமாக்குறதுல தப்பு இல்ல. அரசியல் ரீதியான பிரச்சனைகளில் உங்க குரல் எங்கன்னு பிரகாஷ் கேக்குறீங்க. நீங்க என்ன இப்போ அடுத்த பாயிண்ட், அத மட்டுமே திமுக செய்யல. இப்ப காலை உணவு திட்டம் மட்டுமே ஆட்சியில இருக்காங்க. அதுதான் சொல்றேன், அவங்க காலை உணவு திட்டம் மட்டுமே போட்டுட்டு நாங்க வேற எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டோம்னு உட்கார்ந்துட்டு இல்ல. அதுதான் பிரச்சனை. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, பொலிட்டிசைஸ் பண்ணாம வெறும் ரசிகர்களாக இருக்கான்னு சொல்றீங்களா? ரசிகர்களை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக தொண்டர்களாக மாற்றி ஒரு அரசியல் சேவை மனப்பான்மையோட கணக்கு கொண்டு வந்து வச்சாச்சுன்றதா நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இத்தனை பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க. தொண்டர்களா ஆல்ரெடி மாத்தியாச்சுன்றீங்க. ஆமா, ரசிகர்கள் தொண்டர்களா வாக்காளர்களா மாத்தியாச்சுன்றீங்க. புரியல. ரசிகர்களை தொண்டர்களாகவும் வாக்காளர்களாகவும் ஆல்ரெடி மாத்தியாச்சு. ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்க. இப்ப மக்களுக்கு அதை உதவி செய்யும் போது மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இவர்கள் நமக்கு வந்தா சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு வராங்க. வாக்காளராகவும் மாறிடுவாங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் மாறுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது உங்களுக்கு டேட்டாவும் வர ஒரே விஷயத்தை கமல் சார் அந்த பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன். கமல் சார மிகப்பெரிய நடிகன் அவர். சிவாஜி கணேசன் போல் சிவாஜி கணேசன் சாரும் கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரால் ஜெயிக்க முடியல, புரியுதுங்களா? ஆனால் விஜயண்ணா வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி. சோ ஒரு லைனை இன்னொரு லைன் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். லைன் இஸ் ஆல்வேஸ் a லைன். தனியரசு நாங்க வந்து ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களா மாத்தியாச்சு, அரசியல் படுத்தியாச்சு, இன்னும் வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட வேண்டியதான் பாக்கி, நாங்க ரெடியா விரல வச்சுட்டு வெயிட் பண்றாங்கன்றாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இப்ப முதல் ஒரே ஒரு கருத்துல மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், மிக மூத்த கலைஞர், தேசிய அளவுல பல்வேறு விருதுகளை வாங்கிய மிகச்சிறந்த சமூக பற்றாளர், அரசியலாளர், கவிஞர், எழுத்தாளர், ஒரு பாடலாசிரியர், நடிகர் அப்படின்னு பல்வேறு உச்சத்தை தொட்ட மிகச்சிறந்த எழுத்தாளர், நடிகர் எல்லாம் வரிசையா சொல்றீங்க. சிறந்த அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டீங்க. சிறந்த தலைவர், சிறந்த அரசியல்வாதின்னு வரமாட்டேன் உங்களுக்கு. இல்ல, அது அரசியலாளர்னு சொல்லிட்டேமா. ஏன்னா அரசியல் சமூக பற்றில் இருந்துதான் திரைப்படங்களையே
அவர் இயக்குவார், நடிப்பார். அதுல நீங்க இந்தியன் படத்தை பார்த்திருப்பீங்க, மகாநதி படத்தை எல்லாம் எங்க காமேஷ் பார்த்தாருன்னா அவரே இப்ப விஜய் மக்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மக்கள் நீதி மையத்தை ஆதரிச்சுடுவார். அந்த அளவுக்கு ஒரு சமூகம் கடைசி மனிதனுடைய உரிமைகளுக்காகவும் அவலங்களுக்காகவும் போராடுகிற மிகச்சிறந்த ஒரு ஒரு திரைப்பட கலைஞர், ஒரு போராளி அண்ணன் கமலஹாசன். அவரே சொல்றாரு, ரசிகர்கள் நான் இவ்வளவு அவருடைய வாழ்நாளெல்லாம் நினைந்திருந்த நாளத்திலிருந்து கால்செட்டி பருவத்திலிருந்து திரைத்துறையிலிருந்து சமூகத்தை அவதானித்த அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த கலைஞர். நான் தமிழ்நாட்டு மக்களால் அல்லது இந்திய நாட்டு மக்களால் பெரிதும் பாராட்டி செல்ல பிள்ளையாக இருந்த கமலஹாசனே மக்கள் நீதி மையத்தை துவக்கி அரசியலுக்கு வந்து வாக்கு கேட்கிற பொழுது வாக்குகள் எனக்கு பெருமளவு கிடைக்கவில்லை, நானே பின்தங்கி தான் இருக்கிறேங்கிறத அனுபவத்தில் உணர்ந்து கமலஹாசன் விஜய்க்கு ஒரு மறைமுகமா ஒரு மெசேஜ் சொல்றாரு, ஒரு அட்வைஸ் தான் அது. அப்படி அது கூட அவர் நேரடியா சொல்லல. ஆனா காமேஸ்வரத்துல என்ன சொல்றாரு, அதாவது நடிகர்கள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறிவிட மாட்டார்கள் அப்படிங்கிறதோட ஒட்டி கமலுக்கு நாங்க வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த முதல் ஒரு 8ஆவது ஆண்டு துவக்க விழாவில் கமலஹாசன் பேசியதை தமிழக வெற்றி கழகம் தேவையில்லாமல் வழிந்து அண்ணன் கமலஹாசனை கண்டித்தது அல்லது தாக்கியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆரியண்ணன் கமலஹாசன் அவர்களை நேசிக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை, மக்கள் நீதி தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு நேர் எதிராக நிறுத்தி இருக்கு. அப்படின்னா இப்ப இவங்க ஒரு மிகப்பெரிய வாக்காளர் தொகுப்பை தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஓரளவு அபிமானம் இருந்தவர்கள் கூட இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஒரு இயல்பான ஒரு சாதாரண அரசியல் கட்சி தான், இவர்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக போகுது, திருப்பி அடிக்க போகுதுன்றீங்க. மிகப்பெரிய பேக் ஃபயர்மா. ஏமா விஜயோட ஒப்பிட்டா மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு விஜயுடைய அரசியல் பயணம், அதாவது திரைத்துறை பயணமும் கலை பயணத்தோட கமலஹாசன் பார்த்தா இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன் கமலஹாசன் அவரை போய் இவர்கள் வலிந்து, இன்னும் சொல்ல போனா நேரடியா கமலஹாசன் எந்த இடத்துலயுமே விஜயை தாக்கல, தமிழக வெற்றி கழகத்தை தாக்கல. ஆனால் இவர்களாக வலிந்து இன்று ஒரு அறிக்கையை தந்து, ஆனா நல்ல வேளை இன்னைக்கு நம்முடைய தந்தி தொலைக்காட்சி இன்னைக்கு இந்த விவாதத்தை எடுத்துல ரொம்ப மகிழ்ச்சியுமா, எனக்கு ரொம்ப நான் அதுக்காக பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஏன்னா நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர். 8வது ஆண்டு மக்கள் நீதி மையத்தினுடைய தன்னுடைய கருத்தை தன்னுடைய தொண்டர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர் சொல்லுகிறார். தந்தைக்கும் மகனுக்குமான உறவு விஜய்க்குமான கமலுக்குமான உறவு. அப்புறம் கமலஹாசன் தான் விஜயை அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பி ஏற்கிறார். விஜய்க்கு திரைப்படத்துறையில் சில நெருக்கடிகள் வருகிற பொழுதெல்லாம் அண்ணன் கமலஹாசன் ஓடோடி சென்று விஜய்க்கு ஆதரவாக இருந்து விஜயை பாதுகாத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் விஜய்க்கு துணையாக இருக்கிற அண்ணன் கமலஹாசனையே இவர்கள் எதிர்த்து கொண்டு மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களையும் அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இவர்களாக நீங்க சேர்ந்திருக்கிற இடம் இன்னைக்கு அப்படி இருக்குது அப்படின்றாங்க. எப்படியும் அவங்க தொண்டர்கள் எங்களுக்கு ஓட் போட போறது இல்லையா, அவங்க தான் திமுகவோட சேர்ந்துட்டாங்களே அப்படின்றாங்க. அப்படின்னா அது சரிதான். இப்ப நான் அப்படி பாக்குறப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து ஊழலுக்கு எதிராக போராடியவர்கள் இன்று நீங்கள் அறிவாலயத்தை கலந்து பேசி அறிக்கை விடுகிறீர்கள் என்று சொல்லுகிற தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் சேலத்தில் ஏடிஎம்கே அல்லது அதிமுக ராயப்பேட்டை அலுவலகத்தில் கலந்து பேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அல்லது எடப்பாடியுடைய அரசியலுடைய எல்லா வகையான குறைபாடுகள் குறித்து விஜய் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுது வாய் திறந்து பேசியிருக்கிறது? நீங்கள் பாஜகவோடு உருவகமாக கைகோர்த்து கொண்டு பாஜகவை ஒன்றிய அரசை நீங்கள் எதிர்ப்பதில்லை. ஒரு புறம் தமிழக வெற்றி கழகம் மும்மொழியில கூட எதிர்த்திருக்கிறாரு. அது எங்க பிரகாஷ் சொன்ன மாதிரி நீங்க வெறும் அறிக்கைதாமா, அது வெறும் அறிக்கைதான். களத்துல நீங்க எங்க போராடி இருக்கிறீங்க? அதுல கூட எங்க தமிழக வெற்றி கழகத்துல விஜய் 45 நிமிடங்கள் தான் மொத்தம் அவருடைய வாழ்நாளிலேயே அரசியல் பேசியிருக்கிறார். அந்த 45 நிமிடமும் அவராக சுயமாக பேசல, கடைசி நேரத்துல ஒரு துண்டுச்சீட்டுல இருந்து எழுதி யாராவது கொடுத்துருப்பாங்க, அதை பேசுறாரு. பரந்தூர் விமான நிலையத்திலயும் அப்படித்தான் பேசினாரு, மாநாட்டிலயும் அப்படித்தான் பேசினாரு, நீங்க நூல் வெளியீட்டு விழாவிலேயே அதை தான் பேசினார். அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினராக, ஒரு கலைஞராக, நடிகராக நம்ம ஏற்கிறோம். ஆனா நல்லவர் தான். அரசியலில் எந்த பக்குவமும் பயிற்சியும் அனுபவமும் இல்லாத தம்பி விஜய் ஒரு நடிகர், ஒரு இளம் நடிகர், ஒரு மூத்த நடிகரை அண்ணன் கமலஹாசனை எதிரியாக இப்பொழுது பாவித்திருக்க வேண்டியதில்லை. அப்படி அவருடைய மனதை காயப்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று விஜய் நாளைக்கே கமலஹாசன் நேர்ல பார்த்து ஒரு வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ் அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் நீதி மையம் யாரையும் இதுவரை கடிந்து அவமானப்படுத்தியதாக வரலாறு இல்லாத ஒரு அரசியல் கட்சி. கமலஹாசன் வந்து மிகுந்த பண்புள்ளவர்,
உள்ளவர், எதிரியை கூட கடுமையான சொற்களால் தாக்க மாட்டார், கருத்தியலாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், வாழ்நாளெல்லாம் அவர் எந்த கருத்தை பின்பற்றுகிறாரோ அந்த கருத்தின்படி வாழ்வார். ஆனா விஜய்க்கு எந்த கருத்தில் இதுவரைக்கும் பற்று இருக்கு? மதமா, சாதியா, வர்க்கமா, எதுலயும் மத மொழியா, இனமான்னு எதுலயும் பற்றுறுதி இல்லாத விஜயை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள்? ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிற ரசிகர்கள் கட்டாயமாக வாக்காளர்களாக மாற மாட்டார்கள் அப்படிங்கிறதான் நான் முதல் சுற்றுல பதிவு செய்யறேன். ஓகே, கேட்போனே திரு காமேஷ். அண்ணா வந்து விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஒரு நடிகன் அரசியலுக்கு வரதை நான் விரும்பவில்லை, அது வந்து தவறான ஒரு முன்னோட்டத்தை உண்டாக்கும் அப்படி இப்படின்னு நிறையா முட்டுக்கட்டி பல பேச்சுகள் டிபேட் நான் அண்ணனும் பேசியிருக்கோம். இன்னைக்கு என்னன்னு தெரில, கமல் சாருக்கு வந்து சும்மா அப்படியே எட்டு கட்டி பேசிட்டு இருக்காரு. கேட்டால் வந்து மக்கள்லாம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஆனால் அதுதான் வள்ளுவன் சொல்லியிருக்கான், பல்லார் முனியப்ப பணிலா சொல்லுவார் எல்லாரும் எல்லப்படும்னு. இது வந்து அண்ணனுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். கமல் சார் மாதிரி ஒரு நேர்மையாக யாரையும் அசிங்கப்படுத்தி பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பல மேடைகளில் பேசும்போது ஒரு முக்கியமான மேடை, எக்ஸாக்டாக டேட் மட்டும் ஞாபகம் இல்லை, அவங்க கட்சியோட இதுக்குள்ளன்னு நினைக்கிறேன், அதில் அவங்களோட பொதுக்குழு இதில் பேசும்போது ஒரு மாபெரும் தலைவரின் பெயரை ஒரு தலைவர் வந்து அவர் பையனுக்கு சூட்டியிருக்காரு, அந்த பெயரை சொன்னாலே அதோட ஒரு அவமானம் வேறு எதுவும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு வருதுன்ற மாதிரி அந்த தலைவர், அந்த ஒரு மாபெரும் தலைவர் என்பது உலக தலைவர்களோட கம்பாரிசனில் அந்த பெயர் இருக்கிறவரை அந்த பெயரை சொன்னாலே அது அசிங்கம், அவமானம், அது வாயில கூட நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த அவரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இந்த பேரை சொல்லி அப்படின்னு சொன்னதெல்லாம் அண்ணா நீங்கள் வேணா இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த இதுக்காக எடுத்து வைக்கிறேன். நீங்கள் இப்போ நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டுன்னு, போராட்டத்துக்கு வந்தாரா அப்படின்ட்டுன்னு. ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது என்ன தெரியுமாண்ணே, போராட்டம் இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை, மக்களுக்கு ஆரோக்கியமான சமுதாயத்தை, சந்தோஷமான சமுதாயத்தை கொடுக்கணும். நீங்கள் ஆதரிக்கிற கட்சியில் உங்கள் முதலமைச்சரே இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனையில் வரும்போது ஏன் போராட்டத்துக்கு வந்து நீங்கள் இது கொடுக்க மாட்டீங்க, அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கும்போது சட்டசபையில் அவர் சொல்கிறாரு, யார் சர்வாதிகார ஆட்சி செய்கிறது, எங்கள் ஆட்சியில் நாங்கள் 1 லட்சத்துக்கு மேல் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்றார். 1 லட்சத்துக்கு மேலே அனுமதி கொடுத்தது, அனுமதி கொடுக்காது எவ்வளோன்னு தெரியாது. அப்போது இந்த 4 வருஷத்தில் மக்கள் 1 லட்சம் போராட்டம் செய்யணும், செஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு வந்து அவன் நினைச்சதை கிடைக்க முடியும்னா அப்போ எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? அப்போ இது சிறந்த ஆட்சியா? இல்ல, இதற்கு அண்ணன் கண்டிப்பா பதில் சொல்லணும். இல்ல நீங்க வந்து நீங்க இப்போ வந்து போராட்டத்தை கொச்சப்படுத்தல, நம்ம போராட்டத்தை இல்ல டாபிக் என்னன்னு பாருங்க. நம்ம கமல் விஜய் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க திடீர்னு ஆட்சி பத்தி கேள்வி கேக்குறீங்க. நீங்க சொல்லிருந்தா ஒரு போராட்டத்துக்கு நீங்க சொல்லிருந்தா நான் திமுக ல 2 பேரை கூட்டிருப்பேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போராட்டத்துக்கு வந்திருக்காங்க, இல்ல போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா, இல்ல போராட்டம் செய்றாங்களா? அண்ணன் கூட கேட்டாரு மவுண்ட் ரோட்ல இந்த மாதிரி போனாரா வந்தாரான்னு. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு போராட்டம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குற ஒரு நல்ல அரசியல் கட்சி தான் தேவைப்படுது, ஒரு அரசாங்கம் தான் தேவைப்படுது. ஆனால் இங்க இந்த கட்சி மட்டும் இல்ல, நீங்க 21 முன்னாடி அதிமுக கட்சி இல்ல பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப தேவையில்லாம மக்கள் நீதி மையத்தோட கமல் ரசிகர்களையும் ஏலினேட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க தேவையில்லாம அவங்க வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டீங்க. இதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நாங்க கமல் சார் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி வாக்காளர் அதாவது ரசிகர்கள்லாம் வாக்காளர்களாக மாற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்து முடிக்கிறார். மறுநாளே கருணாஸ் தெரியும் இல்லையா, நடிகர் கருணாஸ், அவரும் இதே வார்த்தையை தான் சொல்றாரு. சொல்லி வச்ச மாதிரி பிச்சு பேசலாமா, அதே வார்த்தையில அதேதான் நடிகர். அப்போ என்ன டவுட் வருதுன்னா, ஏதோ ஒரு அஜெண்டா யாரோ ஒருத்தர் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதை அவர்கள் ப்ராக்சியாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். திரு தனியரசு வேற யார் குரலையோ கமல் பேசுறாருன்றார். இல்ல அப்படியெல்லாம் பேசக்கூடிய அண்ணா ஆள் அல்ல கமலஹாசன். மிகச்சிறந்த பண்பாளர், அறிவுஜீவி கமலஹாசன். நீங்க கமலஹாசன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா நான் நின்று பேசுற இடமும் வேற, என் வார்த்தையும் வேறையா இருந்திருக்கும், ரொம்ப லேட்டா வந்துட்டேன்றாரு. அததான் நான் அப்பவே முதல் பதிலே சொன்னேன், அண்ணனு கேட்டாது தம்பி கேட்டுதுன்னு. இல்ல அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திரைத்துறையில் இருந்து தன்னுடைய ரசிகர்களையே கூட அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது என்று ஏராளமான உடல்களை, அதாவது கண்தானத்திலிருந்து உடல் உறுப்பு தானங்களை எல்லாம் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருந்து கமலுடைய அண்ணன் கமலஹாசனும் அவருடைய ரசிகர்களும் மன்றங்களும் தான்
நீங்க மருத்துவமனையா போய் கண் தானம் செய்தது, உடல் தானம் செய்தது, ரத்த தானம் செய்தது, ஏராளமான நலத்தொட்டு உதவிகளை வழங்கியது. அப்பொழுது கூட நான் அரசியலுக்கு வர வேண்டும், நீங்க என்னை எம்எல்ஏ ஆக்குங்க, எம்பி ஆக்குங்க, முதலமைச்சர் ஆக்குங்கன்னு கமலஹாசன் எப்பவுமே சொன்னதில்லை. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கும் வரமாட்டேன், ஒரே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பேன், நீங்க என்னை உடனே முதலமைச்சர் ஆக்குங்க, பனையூர்ல இருந்து என்னை நேரா செஞ்சாச்சு கோட்டைக்கு போய் என்னை முதலமைச்சர் அமர வைங்கன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் சூழ்ச்சி, இதுதான் ஒரே ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல விஜயன்னா என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இடத்துல அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர் சொல்லி நீங்க ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் இல்ல, அது அப்படிதாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது என்ன சொல்றாரு? நேரா கோட்டையில போய் உட்கார முதலமைச்சர் அவர் அப்படி நீங்க அவர் இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப காமேஷ் சொல்லட்டும், நான் இல்ல மேடம், காமேஷும் முஸ்தபா சாரும் சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து 118 எம்எல்ஏ ஜெயிச்சா விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார். அது தொண்டன் தான் மேடம் சொல்லுவான், தலைவர் சொல்லிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் சொன்ன பாயிண்ட்க்கு நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிச்சு வருவோம் தான் சொன்னாரு. சார் இட் இஸ் சோ ஆப்வியஸ் சார், நீங்க என்ன அதுக்கு போய் கிடையாது, அப்படி வராது, அப்படி வரவே வராது. இப்ப அவர் தான சொன்னாரு. அப்ப வந்து மக்கள் நீதி மையம் வந்து ஆரம்பிக்கும் போது மட்டும் அவர் மட்டும் என்னன்னு வந்தாரு? எங்கயாவது மக்கள் நீதி மையம் 120 எம்எல்ஏ ஜெயிச்சா கமல்தாசன் முதலமைச்சர், இது தெரிஞ்ச விஷயம் சார். எல்லாரும் அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் நான் எடுத்து வைக்கிறேன் மேடம். அவர் என்ன கேக்குறாரு? ஓகே, திரு தனியரசு முடிச்சிருங்க, நம்ம பிரேக் போடும். இல்லம்மா, இப்ப எங்க காமேஷ் வந்து இப்ப தமிழக வெற்றி பெற்று எங்க காமேஷ் முதலமைச்சர் ஆக்கினா கூட நான் ஏற்றுக்குவேன், எங்க முஸ்தபாவை ஆக்கலாம். ஆனா விரும்புறது விஜய் தான் முதலமைச்சர் அரியணை நோக்கி தான் நகர்த்து வர்றாரு, அதுக்கு திட்டமிடுறாரு, சொல்றாரு. ஐயா காமேஷியா, நீங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரைப்படத்துல ஏமாத்துற மாதிரியே நீங்க இப்ப கட்சியை துவங்கி ஏமாத்துறீங்க. நீங்க சொல்றீங்க எங்க கட்சியில யாரும் ஏழை இல்லைன்னு சொல்றீங்க, ஆதவரிச்சு தான் ஏழையா? உங்களுக்கு 3000 கோடி 4000 கோடி ரூபாய் தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து சொல்ற ஆதவரிசில உங்க கட்சியில எத்தனை நாள் உழைத்தாரு? ஒரு போஸ்ட் காமேஷ் பிளீஸ் இருங்க. உங்க ஆதவரிச்சுனா விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை நாள் உழைச்சாரு? உங்க நிர்மல்குமார் பாஜக, அப்படியே அதிமுக எடப்பாடியுடைய வலதுகரம், அப்படியே எடப்பாடி உங்க விஜயுடைய வலதுகரம். எத்தனை நாள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உழைச்சாரு? விஜய் பத்தி என்ன தெரியும் நிர்மல்குமாருக்கும் ஆதவர்ஜினாவுக்கும்? புஷியானந்த் ரொம்ப ஏழையா இருந்து அப்படி உங்க கட்சியில புதுசா வந்து சேர்ந்து குடிச்சு இருக்காரா? 3 பேருமே எந்த பெரிய பணக்காரர்களை வலது இடமா வச்சுக்கிட்டு ஏழைகளுக்காக கட்சி நடத்துறதாக திரைப்படத்துல நடிக்கிற மாதிரியே தமிழக வெற்றிக்காக யதார்த்தத்திலேயே தவறா சொல்றீங்க. பிழையானது காமேஷ், இளைஞர்கள் நீங்களே இப்படி ஒரு தவறான தகவலை நாட்டு மக்களுக்கு கடத்துறதும் அது தவறானது, பிழையானது. கேட்போம். திரு முஸ்தபா, நீங்க அவர் திமுக கூட்டணியில சேர்ந்துட்டாருன்றத ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. நீங்க கூட்டணியே வைக்க போறது இல்லையா அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்கிறாரு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த நிகழ்வு நடந்ததுக்கு கமல் இவ்வளோ வருஷம் இருக்கிறாரு, கூடயே இருக்கிறாரு, பார்ட்டியை ரன் பண்றாரு. உதயநிதியை பார்த்ததுக்கு அப்புறம் திமுகவோட அசைன்மெண்ட்டின் வாயில திமுக வந்து விஜயை வந்து டைரக்டாக எதிர்க்கணும்னு நினைக்க மாட்டேது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கீழே இருக்கக்கூடிய எம்பி போன்றவர்களும் எதுக்குறாங்க. அவர் ஏற்கனவே வளர்ந்துட்டாரு, நம்ம அதில் கை வச்சா இன்னும் வளர்ந்துருவாமன்ற ஒரு அச்சம் இருக்குது. ஒன்று, கமல் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்து வாக்காளராக மாற முடியாதுன்னு சொன்னால், விஸ்வரூபத்தில் கமலுக்கு வந்து இருந்த பிரச்சனை வந்து துப்பாக்கியில் விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது மேடம். கமல் மாதிரி நாட்டை விட்டு விஜய் வந்து நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல, கமல் நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்னார். அதான் அந்த இடத்துல மக்கள் பார்ப்பான். நீங்கள் இன்னொன்று கூடுதலாக போகணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிமுக கூட்டணி வைக்கவே மாட்டீங்களா? இல்லை மேடம், நான் என்ன கேட்குறேன், ஆண்டு கொண்டே இல்ல கமல் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எந்த ஆட்சியாளர்களுடைய வீடுகளுக்கோ அலுவலகத்துக்கோ போகல. ஆனா விஜய் போனாரு, கொடநாட்டுக்கு போனாரு, அம்மாவை பார்த்தாரு, திரைப்படத்துக்கு ஓட்டுறதுக்காக. இல்லை, கமல் வந்து படத்தை எப்படி வெளியிட்டாரு, அங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்தது, அதான் சொல்கிறேன் சார். நான் வேணாம், நான் மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வெளியூர் போகிறேன். அப்போ வெளியூர் போன சொல்கிற கமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்கள் எப்படி ஏற்றுக்குவான்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் அரசியல் களத்தில் வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பணியில் இருந்த அரசியல் களத்தில் வந்தார். அந்த படத்தில் நடித்தார், அந்த ஒரு ஷோ ஒன்று நடத்தியிருந்தார். அந்த ஷோ பிக் பாஸ் என்ற ஷோவில் வந்து களத்தில் இருந்து விஜய் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து முழுமையாக மக்கள்
சினிமாக்காக வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பீக் ஆக்டர் பண்ண நான் கமலை சார் இன்னும் படம் நடிச்சு தானே சார் இருக்காரு சார். இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட நான் வந்து முடிச்சிட்டேன். கமல் அது மாதிரி சொல்ல முடியாது. இந்த 8 வருஷம் ஆச்சு மேடம். கமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமலும் விஜயும் பாத்தீங்கன்னா ஊதியத்துல யார் அதிகமா சார் நான் கூட்டணி பத்தி திரும்ப கேட்டு இருக்கிறேன். நீங்க திமுக கூட்டணி வச்சதுனால அவர் இப்படி பேசுறாருன்றீங்க. நீங்க அதிமுக கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு அண்ணன் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன் மேடம், கண்டிப்பாக கேட்டீங்கன்னா இப்ப ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் மேடம். திமுக அரசாங்கத்து மேலதான் குற்றம் வந்து நம்ம வைக்கணும். நீங்க அதிமுக கூட்டணியில வைக்கணும். கூட்டணி தேர்தல் களத்துல தானே கூட்டணி வைக்க முடியும். நீங்க ஏடிஎம்கே வாய்ஸ் ஆயிர மாட்டீங்களான்னு கேக்குறாரு அவர். யார் ஏடிஎம்கே வாய்ஸ்? நீங்க அதிமுக கூட்டணி வச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்கல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் கமல் இப்படி பேசுகிறார். நீங்க அவர் அசைன்மெண்ட் இப்படிலாம் சொல்றீங்க. அப்ப நீங்க அதிமுக கூட்டணி வச்சா நீங்க இவங்க அசைன்மெண்ட் எடுத்துப்பீங்களான்னு கேக்குறேன். இல்ல வைக்கும்போது பாத்துக்கலாம் மேடம். வைக்கும்போது நீங்க வைக்க போறீங்க. இல்ல நான் தான் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முடிவா தான் இருக்கும். அதிமுகவே இந்த எந்த கோட்பாடுல போறாங்கன்னு தெரியல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வெளியில வரல, விஜய் மக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்றது மேடம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் போடுற திட்டத்தை தமிழ்நாட்டுல வந்து ஒரு அறிக்கையா விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த இப்ப திமுக ஆட்சி காலத்துல வாக்களித்த மக்களுக்கு நாட்டோட முதலமைச்சர் வேங்கவேலுக்கு போகாம தானே இருக்காரு. அதை பத்தி ஏன் கேட்க மாட்டாரு தனியரசன்? நாட்டோட முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர் நீங்க மீண்டும் அதை பத்தி ஏன் கேட்க மாட்டாரு? நான் மீண்டும் உங்களை கமலுக்கு பதில் சொல்ல சொன்னா நீங்க வந்து திருப்பி திமுக அரசு கேள்வி கேட்டு இருக்கீங்க. இது அரசு பத்தின விவாதம் இல்ல, கமல் விஜய் பத்தின விவாதம். இல்ல நீங்க கமல் வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்பா தான் இதை பேசிருக்காரு. இது நடந்திருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயின் உற்சாக மக்கள் வர அந்த ஸ்பீச்ல கமல்ஹாசன் அவர்களுடைய ஸ்பீச்ல விஜய்னு ஒரு வார்த்தை காட்டியிருக்காங்க. அவர் விஜய்ன்ற பேர் சொன்னாரா? தமிழக வெற்றி கழகம் பேசவே தேவையில்லை மேடம். நீங்களா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு. இல்ல இவர் போய் உதயநிதியை பார்த்துட்டு அண்ணன் சொன்ன மாதிரி உதயநிதியை பார்த்துட்டு உதயநிதி அவர்களும் கருணாசும் பேசுறது பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணணும் நீங்கள்ட்ட சொல்லிருக்காங்க. ஏன்னா வந்து கடைசியா ஒரு எம்பி சீட் வாங்கி ஆகணும்ல, அந்த எம்பி சீட்டுக்காகவே பேசிருக்கலாம். கேப்போம். திரு பிரகாஷ் அப்படி நினைக்கிறீங்களா? திமுக இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசுறாரு. இல்லைங்க, அதாவது விஜயையும் கமலையும் அரசியல் பயணத்தில் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கமல் வந்து திமுகவோட தான் இருக்கார். அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அதுக்குள்ளே போகிறாரு. விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்தே அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கார். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, ஒரு அறிக்கையை கொடுத்தாருங்க. அதனால தான் அவங்களுக்கு பட்ட கிடையாதுன்னு தானே அறிக்கை கொடுத்தாரு. கேளுங்க, நான் ஜெயலலிதாவின் வெற்றிக்கு அணிலாக பாடுபட்டேன். அந்த அணில்ன்ற டைட்டில் ஏன் வருது தெரியுங்களா? நான் அணிலாக பாடுபட்டேன் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தவர். அவர் மாநாட்டில் திமுகவை எதிர்க்கிறாரு, எல்லாரையும் எதிர்க்கிறாரு. வந்து அதிமுகவை அவர் எதிர்க்கவே இல்லை. ரைட்டுங்களா? இன்றைக்கும் அதிமுகவோட கூட்டணி இருக்கான. அதிமுக சப்போஸ் பாஜகவோட போயிடுச்சுன்னா இவங்க எப்படி கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியல. அது ஒரு அது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் தான் சொல்லும். ஸோ இது நாளைக்கு தனி டாபிக். அதான் கமல் ஆரம்பிக்கும் போது 10% வாக்குகள் அவருக்கு இருக்குன்றது தான் ப்ரொஜெக்ஷன் எல்லா சைட்லேயும். கடைசியில் அவர் ப்ரூவ் பண்ணது 3.5% தான். அதே மாதிரி இன்றைக்கி விஜய்க்கு 20% ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பல்வேறு கணக்கீடுகள் பல்வேறு உளவு நிறுவனங்கள் எடுத்ததன் அடிப்படையில் அதை பார்த்த அடிப்படையில் சொல்கிறேன், விஜய்யுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்லி 4%. மூணாவது, அவர் போராட்டத்தை பற்றி கமலுக்கும் அவருக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. இவர் இன்னொரு கமல் தான். அதே மாதிரி போராட்டங்கள் பற்றி காமேஷ் பேசுகிறார். போராட்டங்கள் இல்லாத ஒரு நாடு அவரே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தான் அவர் அந்த கட்சியவே ஆரம்பிக்கிறார், இளைஞர் கட்சியை. போராட்டம் வேணும்னு தான் சொல்கிறார். இல்லை போராட்டங்கள் இல்லாமல் அவர் சொல்கிறது போராட்டங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது. ரைட்டா? இதுதான் வந்து கோடிக்கால் பூதமடா அப்படின்றது தான் தொழிலாளி வர்க்கத்துடைய கோஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது போராட்டங்களை பற்றியோ கொள்கைகளை பற்றியோ எதை பற்றியோ நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கு இல்லையா? இன்னொன்று, இவர் வந்து டியூன் பண்ணி நாங்கள் வந்து மக்கள் இயக்கமாக டியூன் பண்ணி வந்தேன். இவர் ஆரம்பிக்கும் போதே இவர் ஒரு நெப்போட்டிசம் சன்னு தான். விஜய் ஒரு டைரக்டரோட பையன், இல்லாட்டி அவரால் இந்த ஹைட்டுக்கு வர முடியுமா? விஜயகாந்தும் கலைஞரும் எஸ்ஏ சந்திரசேகரும் உட்காந்து விஜயகாந்தெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த விஜயகாந்த் தான் விஜய்க்கு வாழ்க்கை கொடுக்குறாரு. ஒரு படத்தில் இவரோட நடித்து அவருக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு, அவரை லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீஸ் த சன் ஆஃப் அ நெப்போட்டிசம். இவர் வாரிசு அரசியல் சொல்கிறார் இல்லையா? இவரே ஒரு வாரிசு தான். ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் வராரு விஜய். இந்த ப்ராடக்ட்டு இந்த விஷயங்களுக்குள்ளே இங்கேருந்து வரும்பொழுது இந்த விஷயங்களுக்குள்ளே அவர்
எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டகாரிக்கலாக சொல்கிறார். எனக்கு இருக்கிற அவர் பர்சனலாக பேசக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் அண்ணாதுரை, விஜய்க்கு இருக்கிற அறிவுக்கு வந்து எம்ஜிஆர், ஒரே குடும்பத்தில் அண்ணாதுரை எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி தான் க்ரூம் அவரோட க்ரூமிங் கம்ப்ளீட்டாகவே ஒரு அரசியலுக்கு வரணும், அரசியலில் நிற்கணும், நடிகராக வரணும், ஷைன் ஆகணும், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும். இது முதல்லேருந்தே பிளான், டே ஒன்லேருந்து பிளான் இது, டே ஒன்லேருந்து பிளான் இது. நீங்கள் வந்து விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கம் விஜய் போய் ரொம்ப உருகி அவருடைய டெத்தில் கூட அழுதுருப்பார். அந்த குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ். அவர் இன்றைக்கும் அந்த குடும்பம் அவரை எதிர்க்கல, அவங்களும் எதிர்க்கல. ஆனால் விஜயகாந்தோடைய அந்த பாலிசி இருக்கு இல்லையா, அந்த பாத்து இருக்கு இல்லையா, அந்த பாத்தெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாடம். இது வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய ஒரு ஆடை வந்து கருமுட்டையிலேருந்து பிறக்க வச்சு அந்த ஆடை வளர்த்து நல்ல ரீதியில் கொண்டு வருவாங்க இல்லையா, செம்மறி ஆடை, அது பேர் டாலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு ப்ராடக்ட், கம்ப்ளீட் ப்ராடக்ட், ரைட்டா? அவர் சிஎம் ஆகணும், உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட். ஆனால் அதில் என்ன மைனஸ் ஆகுதுன்னா, அது ப்ராடக்ட் தான், அது நாகப்பாம்பு தான், ஆனால் அதில் விஷம் இல்லை, ஆக்ஷன் இல்லை. ஓகே, கேட்போம். நிறைவான சுற்று திரு முஸ்தபா ஒருவரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்னால தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை வந்து என்னமா உருவாக்குனாங்களோ, ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து வச்சாங்களோ, என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்களிக்க போகிறது அவங்க தகப்பனாரோ பிரகாஷ் சாரோ கிடையாது. மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. அரசியல் களத்தில் வந்துட்டார் 26. மக்கள்கிட்ட போய் திமுக கிட்ட மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய குறைகளை தான் வந்து அவர் பாத யாத்திரை போகும்போது சொல்ல போகிறார். அந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா இல்லாதையும் கருணாநிதி இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. அந்த வெற்றிடத்துக்கு ஒரு மாற்று தலைவர் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் வயசுக்கு இருக்கிற ரசிகர்கள் வேற, இன்னைக்கு விஜய் இருக்கிற ரசிகர்கள் இளைஞர் பட்டாரம். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அந்த அளவு வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வீரியமாக வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் களத்துல இறங்கி கண்டிப்பாக ஒரு வரி மேடம், கண்டிப்பாக அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து அந்த பார்ட்டியை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி பாதையில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிரகாஷ் சார் நிறைவா மேடம், இவங்க வந்து வெற்றி பாதையில் போவாங்க, ஜெயிக்கணுன்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சிம்டம்ஸ் எனக்கு எதுவுமே விஜய் கிட்ட தெரியல. விஜய் வந்து இட் இஸ் அ பாசிங் பட்டன் மாதிரி தான் தெரியுது. ஓகே, பாப்போம் காமேஷ். இன்றைக்குமே வந்து உலகம்ல ஜென்ரலாகவே நீங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இளைஞர்களோட வெற்றி தான் ஒரு பெரிய எல்லாத்துக்குமே மாற்றத்தை கொடுத்துருக்கு. அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாலும் சரி, இப்போ இருக்க போகிற விஜயண்ணா ஜெயிக்க போகிறதுக்கும் ஒரு மாபெரும் இளைஞர் சக்தி அவர் கூட இருக்குது. அதை தான் வந்து கமல் சார் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடின்ற அந்த இளைஞர்கள் அப்போ இருந்தாங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கல, தவறு பண்ணிட்டேன்றதை சுற்றி காட்டுறார் மறைமுகமாக. ஸோ இன்றைக்கு இருக்கும் அனைத்து இளைஞர்களும் எப்படி 67 இளைஞர் பட்டாளம் இருந்து ஒரு இந்தி எதிர்ப்புக்கு வந்து ஒரு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாங்களோ, அதுபோல் இந்த ஆட்சி மாற்றத்தையும் விரைவில் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள். அந்த சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இல்லம்மா, இப்ப அதாவது திரைப்பட ரசிகர்களை நம்பித்தான் விஜய் அரசியலுக்கு வர்றாரு. அப்ப திரைத்துறையில் இருக்கிற அண்ணன் கமலஹாசனுடைய ரசிகர்களை எதிர்த்து அவருடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்ட தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய். இப்ப நீங்க விஜயகாந்த் அண்ணனுடைய தேமுதிக அவருடைய மொத்த ரசிகர்களும் இப்ப விஜய்க்கு எதிராக அவங்க வேற அணியில் இருக்க போறாங்க, விஜய்க்கு எதிராக இருக்க போறாங்க. கமலஹாசனுடைய எதிர்ப்பு, ரஜினி ரசிகர்களுடைய எதிர்ப்பு, விஜயகாந்தனுடைய எதிர்ப்பு, அஜித் உடைய தலையுடைய ரசிகர்களுடைய எதிர்ப்பு, இவ்வளவு திரைத்துறையில் இருக்கிற எல்லா ரசிகர்களுடைய எதிர்ப்பையும் மீறி தமிழக வெற்றி கழகம் விஜய் எவ்வளவு வாக்குகளை வாங்க போக முடியும், எப்படி வெற்றி பெற முடியும்? அவருடைய அரசியல் கொள்கையும் இல்லை, சினிமா ரசிகர்களுடைய ஆதரவும் இல்லை. ஏற்கனவே கமலஹாசன் சொன்ன மாதிரி ரசிகர்கள் வாக்காளர்லாம் மாற மாட்டாங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். சிவாஜி ஐயாவை பார்த்தோம், பல்வேறு மூத்த கலைஞர்கள் எல்லாம் பார்த்தோம். அது மாதிரிதான் இப்ப விஜய் வீழ்வதற்கான வாய்ப்பு தான் கூடுதலா இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் விஜய் நிராகரிக்கணும், திரைப்பட நடிகர்களை நிராகரிக்கணுங்கிற என்னுடைய வேண்டுகோளையும் நாட்டு மக்கள் பரிசீலிப்பார்கள், ஏற்பார்கள், விஜயை தோற்கடிப்பார்கள். தேங்க்யூ, நன்றி. நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்கின்றோம். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.